Hey guys, welcome to Single Jai Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க JEE 2025 எக்ஸாம் டேட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்டிஏ கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எந்த சிட்டில எக்ஸாம் சென்டர் இருக்கு, அதே மாதிரி இந்த 5 நாள்ல இந்த 10 ஷிஃப்ட்ல எந்த நாளைக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளியரா கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி அண்ணா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டா, அதே மாதிரி அந்த எக்ஸாம் சென்டர் நேம் எனக்கு கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே அட்மிட் கார்டில் தான் வரும். அட்மிட் கார்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு சப்போஸ் இப்போ 23 வந்திருக்கு, 23 வந்திருக்குன்னா 20th அன்னைக்கு அட்மிட் கார்டு உங்க பேட்சுக்கு ரிலீஸ் ஆகும். ஷிஃப்ட் 1 இருந்தாலும் ஷிஃப்ட் 2 இருந்தாலும் பரவாயில்ல. அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் அந்த அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு தான் வரும். இப்போ அதுவே 29 அப்படி பார்க்கும் 26 வரும், 24 வந்து அதுல 21 வரும், 22 பார்க்கும்போது 19th வரும். ஸோ எல்லாமே கிளியரா இருந்துச்சு. நான் வந்து வீடியோ கூட போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட சொல்லியிருந்தேன், எல்லாரும் போட்டிருந்தீங்க, வெரி குட். நான் வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருந்தேன், அதுலயும் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி லைக் 22nd, 23rd, 24th, 28, 29. ஸோ கிட்டத்தட்ட 120 பேர் ஓட் பண்ணிருந்தீங்க. ஹையஸ்ட் பார்க்கவும் 22nd தான் நிறைய பேர் இருக்கீங்க. 32 இருக்கு, 19 பீப்புள் வந்துட்டு லைக் 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 23, 29 ஸ்டூடெண்ட்ஸ் 24, 16 ஸ்டூடெண்ட்ஸ் 28, 25 ஸ்டூடெண்ட்ஸ் 29. ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஓட் பண்ணல, பண்ணி சீக்கிரம் பண்ணிருங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் 22nd தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டே இருந்தீங்க, வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனா ஈஸி ஷிஃப்ட் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட் ஷிஃப்ட் எந்த நாளைக்கு இருக்கும், எந்த ஷிஃப்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது 5 நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, எல்லாருக்கும் தனித்தனி எக்ஸாம், தனித்தனி நாள்ல எக்ஸாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 22nd கேஸ்ல இருப்போம். இந்த 22nd பீப்புள் 22nd எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கான்னு சொன்னேன். இந்த வருஷம் என்டிஏ வந்துட்டு லைக் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, இப்ப நான் சொல்றது கிளியரா கவனிங்க. டோட்டலா என்டிஏ சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா 2020 மாதிரி பழைய மாதிரி கொண்டு வராங்க. 2021, 2022, 2023, 2024 4 வருஷம் டிஃபரெண்ட். 2018, 2019, 2020 அதெல்லாம் டோட்டலா டிஃபரெண்ட். எப்படின்னா அவங்க நியூமெரிக்கல் 10ல 5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுல 5 மட்டும் இல்லாம நான் நெகட்டிவ், இங்க 10ல 5 வச்சு எல்லாமே நெகட்டிவா மாத்திட்டாங்க. இந்த வருஷம் டோட்டலா டிஃபரெண்ட் பண்ணி 5லுமே நெகட்டிவா மாத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, லைக் இந்த மாதிரி தான் டோட்டலா கிரைட்டீரியா, இது மாதிரி டோட்டலா பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் டோட்டலா புதுசா சேஞ்ச் பண்றாங்க, எல்லாமே புதுசா இருக்கு. என்டிஏவோட ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேஞ்ச் ஆகி எல்லாம் புதுசா இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்க, லைக் பிவைக்யூஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் எப்பயுமே சொல்றது 70 to 80% அந்த மாதிரி அளவுக்கு பிவைக்யூஸ் தான் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா லைக் எந்த ஷிஃப்ட்ல டிஃபிகல்ட்டி, எந்த ஷிஃப்ட்ல கஷ்டம், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட்ல? ஸோ இப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்போ 22nd இருக்கீங்கன்னா இல்ல மோஸ்டா 22nd இருக்கீங்க, கரெக்ட் தான். இப்போ 22nd இருக்கும் போது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது லைக் கொஸ்டின் எப்படி இருக்கும்ட்டு. லைக் மெயின் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பர்சன்டைல் ஒன்று இருக்கு. அந்த பர்சன்டைல் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றாங்க? இப்போ உங்களுக்கு இப்போ 22nd எக்ஸாம் இருக்கா, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பர்சன்டைல் கால்குலேஷன் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஷிஃப்ட்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைக் 22nd ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டா, லைக் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல சில பேர் எழுதுவாங்க. அந்த பர்சன்டைல் கால்குலேஷன் பேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மாசம் தான். அது இப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது இப்ப 32 இந்த பர்சன்ட் எழுதுறீங்க, அதோட சேர்த்து உலகத்துல லைக் இந்தியாவில் எல்லாருமே எழுதுவாங்க. எழுதும் போது யாருக்குமே எப்படி கொஸ்டின் இருப்பாங்க தெரியவே தெரியாது. கரெக்ட் தானே? லைக் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க ஜட்ஜே பண்ண, யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஷிஃப்ட்ல வாங்குற ஹையஸ்ட் மார்க் தான் 100%. அப்படிதான் பர்சன்ட் பேஸா கால்குலேட் பண்றாங்க. இன்னொன்னு நீங்க நினைக்கலாம், லைக் 28, 29% வந்துட்டு லைக் லீக்கேஜ், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆயிடும். லைக் இப்ப வந்துட்டு இந்த ஷிஃப்ட்ல 2 பேர், இந்த ஷிஃப்ட்ல 2 ஷிஃப்ட், இந்த நாள 2 ஷிஃப்ட் வரும்போது கொஸ்டின் பேர் லீக் ஆயிரும். லைக் இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இந்த கொஸ்டின் வந்திருக்கு, லீக் ஆயிரும். இந்த பேருக்கு அட்வான்டேஜ் அப்படி பார்க்கும்போது அந்த ஷிஃப்ட்ல எல்லாருமே எழுதுறாங்க, பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றாங்க. இப்ப இந்த ஷிஃப்ட்ல நிறைய பேர் வந்திருக்கு, இப்ப 2 ஷிஃப்ட் இருக்குன்னா ஒரு ஷிஃப்ட்ல லைக் யார் அந்த ஷிஃப்ட்ல எழுதுறாங்களோ, லைக் நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க மேட்ரு. லைக் டிபெண்ட்ஸ், இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ், இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ், அது கிடையவே கிடையாது. லைக் எந்த ஷிஃப்ட்ல நீங்க எழுதுறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். இப்ப நீங்க ஒரு கம்பெனி 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட் 2 பேருக்கும் இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படி வச்சுப்போம். லைக் ஒருத்த வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு போறான், இன்னொருத்த அனலைஸ் பண்ணாம போறான். டிஃபரன்ஸ் என்ன? 2 பேர் ஒரு நாள் எழுதுறாங்க, அனலைஸ் பண்ணிட்டு போனோம் அதிகமாக மார்க் ஆகும், அனலைஸ் பண்ணாத போனோம் கம்மியான மார்க் ஆகும். அதானே? அப்ப நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க நல்லா படிக்கணும். ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க எப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு 28 வந்திருக்குன்னா நீங்க கவலைப்படாதீங்க, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். இன்னொன்னு என்னன்னா, நீங்க நினைச்சு பார்க்கலாம், அனலைஸ் பண்ணிருப்பீங்க இந்த வருஷம் இப்படி பேப்பர் கேட்டிருக்காங்கன்ட்டு. கேட்டதுக்கு அப்புறமா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. அப்படி வரும்போது லைக் ஈஸியா இருந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பர்சன் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அதிகமான மார்க் வாங்கினாதான் அதிகமான பர்சனல் வரும். யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே ஈஸினா எல்லாருமே சம் லைக்
130 தான் ஆவரேஜ் மார்க். நீங்க 130 அதிகம் நினைச்சிட்டு இருப்பீங்க, எப்படி இருக்கும்? வராதுல. சோ எது வரதான் டிஃபிகல்ட்டா இருந்தா கம்மியான மார்க் கூட அதிகமான பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு. சோ எது வரதான் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. இந்த 5 நாளும் ஈக்குவல் வெயிட்டேஜ் ஈக்குவல் கிரைட்டீரியா தான். எப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தட் ஷிஃப்ட் தான். இப்ப நீங்க வந்து 23 இருக்கீங்களா, 22nd பேப்பர் லீக் ஆயிருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, மார்க் அதிகமா வாங்கலாம். நம்ம லைக் நீங்க ஒர்க் பண்றது மட்டும் தான் மேட்டர். லைக் யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. நம்ம பேப்பரை ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்ல முடியாது 29 டஃபா இருக்கும், 23 கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே லைக் என்கிட்ட தான் மேனேஜ் பண்றாங்க. நம்ம எக்ஸாம்குள்ள போன வரும் தெரியும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நான் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஈஸி ஷிஃப்ட் டிஃபிகல்ட் ஷிஃப்ட் டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதான் சொல்லியிருக்கேன், யாருமே ஈஸியா கிடையாது, யாருமே டிஃபிகல்ட்டா கிடையாது. பேஸ்ட் அப்போ அந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் பண்றான்ட்டு தான். நீங்க இப்ப நல்லா ஒர்க் பண்றீங்களா, நல்லா படிக்கிறீங்களா, அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்களா, என்ன வேணா கிராக் பண்ணிடலாம். இப்ப நீங்க அனலைஸ் பண்ணிட்டு போறீங்க, 29 இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா பேப்பரும் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. 29 செகண்ட் ஷிஃப்ட் எல்லா ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அதிகமான பர்சன்ட் அதிகமான மார்க். இந்த மாதிரி லைக் எல்லாருக்குமே ஈக்குவல் கிரைட்டீரியா தான் இருக்கு. லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைக் நீங்க இப்ப நினைக்கலாம் 29th செகண்ட் ஷிஃப்டும் 24th ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்பெல்லாம் கம்பேரே பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டா ஷிஃப்ட் வைஸா கம்பேரிசன் பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டைல். உங்க பேட்ச்ல அந்த ஒரு ஷிஃப்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான் இந்தியால இருக்கிறவன் அவன் 100%. அந்த மாதிரி 100 பர்சன்டேஜ் கால்குலேஷன் நடந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, இப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ யாருக்கும் டிஃபிகல்ட் கிடையாது, யாருக்கும் ஈஸியும் கிடையாது. நீங்க இப்ப ஒர்க் பண்றதுதான் ஒரே மேட்டர். நான் சொன்ன லைக் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருந்தேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எப்படி பேப்பரை சால்வ் பண்றது எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். கரெக்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா நம்ம கிராக் பண்ணலாம். லைக் எனக்கு ஈஸியா வந்துச்சு அது கஷ்டமா வந்துச்சு அப்படின்ட்டு சோது போய் உட்காராதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் ஹோப் விட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் கிளியரா ஒரு வீடியோ தனியாக கொண்டு வரேன் நாளைக்கு. ஹோப் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா படிங்க. அதுக்கு நான் கிளியரா கொண்டு வரேன். ஸோ இன்னும் நிறைய பேர் மார்க் டெஸ்ட் போடாம இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது கிளியரா கவனிங்க. குவிசர் பிளாட்ஃபார்ம்ல மேத் அண்ட் கோ மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிருக்காங்க. அந்த மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 6000 rupees பிளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கீழே கட்டுற லிங்க்கும் மேல கட்டுற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மார்க் டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் செஷன் வரைக்கும் இருக்கு, 30th மார்ச் வரைக்கும். 15 ஃபுல் டெஸ்ட் ஃபார் செஷன் 1, 15 ஃபுல் டெஸ்ட் ஃபார் செஷன் 2. டோட்டலா கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும் 2024ல 2000 பேர் 99+% வாங்கியிருக்காங்க. இந்த 99% எப்படி இல்ல இதை வாங்கணும் 99+% வாங்கிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. படிச்சிருந்தா வாங்க முடியும். நீங்க மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த மார்க் டெஸ்ட். ஏன்னா எல்லாமே ஜெய்மே லெவலாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பிஐக்யூஸ் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்போ எழுத போற எக்ஸாம்ஸும் ஜெய்மே லெவல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிருக்காங்க. டோட்டலா 600 மார்க் டெஸ்ட் இருக்கு. அதோட சேர்த்து 30 ஃபுல் பேப்பர் டெஸ்ட் இருக்கு, பார்ட் டெஸ்ட் இருக்கு, பிஐக்யூஸ் மார்க் டெஸ்ட். அதான் நான் போட சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோஸ்லயும். எல்லாமே அவைல் பண்றாங்க. 5500 இருக்கு. இப்ப நான் சொல்ற கூப்பன் கோட் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் கிளியரா போய் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ அவைல் பண்ணிக்கோங்க. மார்ச் 30th செகண்ட் செஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் யூஸ் ஆகும், செகண்ட் செஷன் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் செஷன்ல வாங்கிட்டீங்கன்னா அதிகமான மார்க் வாங்கிட்டு அதிகமான பர்சன்டேஜ் அதிகமான ரேங்க் போயிடலாம். இதுக்கு மட்டும் சொல்றேன். ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.